அதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ரெண்டாவது வந்து என்னை வந்து அந்த ரவுடி சிவான்ற மிரட்டி முந்தினத்து கடை வாசலில் எவ்வளோ பெரிய கத்தி எடுத்து வந்து என்னை வெட்ட வராருங்க. யாருமே பொதுமக்கள் வந்து அவரை பார்த்தாலே பயப்படுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, 16 கேஸ் என் பேரில் இருக்குது, உன்னை வெட்டா 17ஆவது தடவை நான் உள்ளே போவேன், யாருக்கிட்ட வேணாலும் போ, என்கிட்ட அரசியல் தலையீடு ரவுடிஸ் தலையீடு எல்லாமே என்கிட்ட இருக்குது. அவரை பற்றி பஸாரில் யார் விசாரிச்சாலும் சொல்லுவாங்க. நான் எழுத்தாப்பில் இருக்கிற என் கடையில் இருக்கிற பொருள் எல்லாமே திருடு போனதுக்கு ஆஸ் எ ரெக்கார்டாக கொடுக்குறேங்க. எந்த ஒரு இதுவும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. என் கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடச்சி பொருள் எல்லாத்தையும் களவாடிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் தான் எடுத்தேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, எனக்கு ஆள் பலம், படை பலம், பணபலம் எல்லாமே இருக்குது, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு, ஏசி ஆஃபீஸ்க்கு, சிஎம் செல்லு எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கேட்டேங்க, அது கூட தரமாட்டேன்றாங்க. உள்ளே போனால் என்ன சொல்கிறாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா, நீ கேட்டவொடனே சிசிஆர் நான் தர முடியுமா அப்படின்னு சொல்லி காவல்துறை நிலையத்திலே சொல்கிறாங்க. காவல் நிலையத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க ஆதரவு சொல்கிறாங்க. காவல் நிலையம் வந்து உங்கள் நண்பர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு நண்பர் தெரியல, அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கும் படை பலம் உள்ளவர்களுக்கு தான் நண்பர். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நண்பர் கிடையாதுங்க. எங்களை மாதிரி ஆளுக்கு அலக்கடிக்கிறாங்க. எழுத்தாப்புல இருக்கிற கடைகளில் எந்த சிசிடிவி வாங்க மாட்டேன்றாங்க. எது கேட்டாலும் போங்கன்னு சொல்கிறாங்க. நானும் எவ்வளவோ மன உளைச்சல் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க. நான் பெரிய கடைகளில் 21 வருஷமாக கடை வச்சிருக்கேங்க. என்னால் இருக்க முடியல. நைட்டு நான் தூங்கி 5 நாள் ஆகுங்க, முடியலைங்க. யாருக்கு அது, நீங்கள் தயவு செய்து நம்மளும் ஊரை விட்டு கிளம்பிடுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. என்னால் முடியல. ஒன்று அவன் கையால் நான் சாக முடியாதுங்க, நானே செத்து போயிடுறேன். எதுக்குங்க வம்பு? அவன் வந்து என்னை வெட்டி, அவன் சொல்கிறான், உன்னை 2 கை கால் வெட்டி எடுத்து போட்டுட்டுனா எதுவுமே பண்ண, எனக்கு கை கால் வெட்டி போகிறத விட நான் ஒரே அடியாக செத்து போகிறதான்னு சொல்லிட்டு நான் சூசைட் பண்ணிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டேங்க. தயவு செய்து என்னை யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க படை பலத்தில் விட அவங்க பலம் பெரிய பலமாக இருக்கு. எனக்கு பலம் இல்லைங்க. நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிங்க. என்னால் வந்து மீடியா கூட நான் சொல்லிட்டேங்க, யாருமே இதை எடுத்துகிட்டு கொண்டு போக மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய பலம் உள்ள அந்த ரவுடி சிவாங்க. என்னையே என்ன சொல்கிறாரு, இன்னும் 2 நாளில் உன்னை காலி பண்ணுறதா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு பகிரங்கமாக சேலஞ்ச் கொடுக்குறாருங்க. பொதுமக்கள் எல்லாமே வேடிக்கை பார்க்குறாங்க. அவரை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? காவல் நிலையத்தில் சொன்னால் அவங்களும் அமைதியாக தாங்க இருக்காங்க. எனக்கு எந்த ஒரு நியாயமோ நீதியோ கிடைக்கிற மாதிரி தெரியலிங்க. எனக்கு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டு தான் நான் போடுன்னு சொல்லி வந்திருக்கேங்க. என்னால் எனக்கு பிறகாவது எல்லாரும் வந்து இந்த ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் தயவு செய்து அடிப்படையாதீங்க. காவல் நிலையம் எங்களுக்கு தெய்வம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. எல்லா காவலர்களும் உண்மையான நல்லவங்களா, சில காவலாளிகள் தான் இந்த பேர் கெட்டு போகுது. காவலாளிகள் தயவு செய்து ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்துக்கும் உறுதுணையாக இருக்காதீங்க. இருந்தீங்கன்னா எங்களை மாதிரி பாமர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ கூட சிஎம் சொன்னார், ரவுடிகளுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆனால் முழுக்க ரவுடிகளுக்கு உறுதுணையாக தாங்க இருக்காங்க.